மைசூர் பாக்கை உடச்சி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்குண்ணா. அவ்வளோ ஒரு அருமையாக கிடச்சிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் நம்ம ரவா மைசூர் பாக் பண்ணியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு சூப்பராகிட்டு ஸ்வீட் பண்ண போகிறாங்க. ஒரு கப்பு ரவை இருந்தால் போதும், 10 நிமிஷத்தில் நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணிடலாங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நம்ம கடையில் கிடைக்கிற பருப்பி மாதிரியே டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முடிஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நமக்கு போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட் வந்து. ரொம்ப ஈஸிங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எளிமையாட்டு செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் புத்தாண்டுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு அசத்துக்காங்க. சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே இன்றைக்கி ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணுங்க. அப்போ தான் அடி பிடிக்காது உங்களுக்கு. பால் வந்து நம்ம திக்காக காய்ச்சும் போது அடி பிடிக்காமல் இருக்கும். கழுவுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்குங்க. அடியில் வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் காய்ச்சினாக்கே நம்ம தேய்ச்சி கழுவுறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி காய்ச்சுங்க. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஊற்றினா போதுங்க. ரொம்ப ஊற்றணுன்னு வேண்டாம். நம்ம பால் வந்து திக்காக தான் காய்ச்சி எடுக்கணும். அதனால் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்தாலே போதும். பால் வந்து ஹீட் ஆகட்டும். பால் ஹீட் ஆகிற நேரத்தில் நம்ம வந்து ஒரு ட்ரையில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கிடலாங்க. நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம செய்ய போகிறோமோ அதில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கோங்க. நீங்கள் டிஃபன் பாக்ஸில் செஞ்சாலும் சரி, பிளேட்டில் செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி மைசூர் பாக் மூடுல செஞ்சாலும் சரி, கொஞ்சமாக நெய் தடவி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் சூப்பராக கிடைக்குங்க. பட்டர் சீட்டு வேணுன்னா பட்டர் சீட் போட்டுக்கோங்க. அது இல்லாட்டி இந்த மாதிரி கொஞ்சமாக நெய் தடவினாலே போதுங்க. நெய் தடவியாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக நம்ம நட்ஸ் போட்டுக்கணுங்க. நட்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு பருப்பி மாதிரியே இருக்கும். பாதாம், முந்திரி பருப்பு, அப்புறம் பம்கின் விதை, பிஸ்தா எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் அடியில் கொஞ்சமாக அப்படி தூவி விட்டுருக்கலாம். இந்த மாதிரி நட்ஸ் போட்டுக்கோங்க. ரவையும் கடலை மாவும் வறுத்து எடுத்துக்கலாங்க. ரவை வந்து மெசரிங் கப்பால் 1 கப் எடுத்துருக்கேன். கடலை மாவு 1/2 கப்புங்க. மெசரிங் கப்பால் 1 கப்பு ரவை, 1/2 கப்பு நமக்கு கடலை மாவு, 1 கப்பு சுகர் எடுக்கணுங்க. பால் வந்து 2.5 கப்பு எடுக்கணும். நம்ம எந்த கப்பால் ரவை எடுக்கமோ அந்த கப்பால் 2.5 கப்பு எடுக்கணும். 2.5 கப்புக்கு நம்ம 1/2 லிட்டர் பால் கரெக்டாக இருக்குங்க. அதனால் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். பால் வந்து சூடாக ஆரம்பிச்சிருச்சு. பால் வந்து பொங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி சூடானா போகிறோங்க. அப்படியே நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் கடாய், அதில் நக்கி அடிக்கனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிடலாங்க. நெய் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா ரவையை ஆட் பண்ணணுங்க. மேலே இருக்க கவர் எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன ஸ்பூனுங்க, அதனால் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நெய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம ரவை ஆட் பண்ணிடலாம். கை விடாமல் வறுக்கணுங்க. நல்லா வறுத்தா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பாலையுமே நம்ம சூடாகவே ஊற்றணுங்க. ஊற்றி கிண்டி வச்சோம்னா நல்லா உங்களுக்கு ஊறிடும். ரவையும் நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. பருப்பி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ரவையை வச்சு செஞ்சதுன்னே யாரும் சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா கொஞ்சம் வறுக்கட்டும். ரவை வந்து கொஞ்சம் வறுபட்டுருச்சுங்க. இப்போ நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிடலாம். 1/2 பவுல் போட்டால் போதும். அப்புறமா டெசிகேட் கோகனட் பவுட்ருங்க 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. போடும்போது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இருந்தால் போட்டுக்கோங்க, ஆப்ஷன் தான்.
இதை நல்லா மணல் மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. எந்த அளவுக்கு வறுக்குமோ அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வறுத்துக்கணுங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. கடலை மாவோட பச்சை வாடை போகணுங்க. போயிடுச்சுன்னா அந்த பருப்பி வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதனால் பச்சை வாடை போகிறதுல நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா மணம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம பால் ஆட் பண்ணிடலாம். அப்படியே பாலை ஊற்றிடணுங்க. அரை லிட்டர் பாலையும் ஊற்றிட்டேன். அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஊறிடுங்க நல்லா. இப்போ நல்லா கிண்டி கொடுத்தாச்சு. அப்படியே வச்சுக்கிடலாம் நம்ம. இப்போமே நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சுங்க. அப்படியே ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour இருக்கட்டும். அப்புறமா நம்ம கிண்டி எடுத்துக்கலாங்க. அடுத்தது வந்து நம்ம சர்க்கரை பாகை வந்து கேரமல் எடுக்கணுங்க. கேரமல்லாம் லைட் கேரமலாக எடுக்கணும். ரொம்ப கேரமல் வரக்கூடாது. லைட்டாக கேரமல் வந்துச்சுன்னா அந்த கலர் வந்து பார்க்கறதுக்கு டெக்ஸ்சர் நல்லா இருக்குங்க. அதனால் சுகரை வந்து நம்ம கேரமல் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நெய் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். மூணு ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சுங்க. சுகர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. ரவை எடுத்தாலும் கப்பால் 1 கப்பு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்வீட் நிறைய சாப்பிடுவீங்கன்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். கரெக்டான அளவுங்க. எந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நெய் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது கேரமல் மாதிரி எடுக்கணுங்க. கேரமல் மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப கேரமல் ஆகக்கூடாது. கசப்பு தன்மை வந்துடும். அதனால் லைட்டான கேரமல் எடுத்துக்கோங்க. இப்போ சுகர் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு 2-3 நிமிஷம் ஆகுங்க. கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும். சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா கேரமல் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வரணுங்க. நல்லா சுகர் கரையணும். கரையிறதுலையும் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. சுகர் வந்து நல்லா கரைஞ்சி கேரமல் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. சுகரோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. கட்டி இல்லாமல் நல்லா மைசூர் பாக்கு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் போட்டுக்கிடணும். இந்த ஸ்வீட்டை வந்து நமக்கு தூக்கி கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக ஸ்வீட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஏலக்காய் பொடி. ஏலக்காய் தனி ஏலக்காய் பொடினா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் சுகர் போட்டு வச்சுருக்கீங்கன்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க.
நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி திரண்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். கரண்டிலையும் ஒட்டாமல் கையிலையும் ஒட்டாது. இந்த மாதிரி நம்ம எடுத்து பார்க்கணுங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா உருட்டும் போது நம்மளுக்கு கையில் ஒட்டக்கூடாதுங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சரியான பதத்துக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. நம்ம நெய் தடவி வச்சுருக்க பாருங்க, மைசூர் பாக்கு மோல்டு, அதில் மாற்றிடலாம். சின்ன குழந்தைகள்லாம் கோயிலில் திருவிழா வந்துச்சுன்னா அந்த மாதிரி மிட்டாய் பண்ணி விற்பாங்கங்க. வாங்கி சாப்பிடுவோம் நாங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். 5 பைசா 10 பைசான்னா அவ்வளோ பெருசு அந்த நாளையில். பைசா கஷ்ட காலம். அதையும் வாங்கிட்டு போய் திருவிழா வந்துச்சுன்னா தருவாங்க. கோயிலில் கூட திருவிழாலாம் வந்துச்சுன்னா தருவாங்க, வாங்கிட்டு போய் சாப்பிடுவோம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ரெடி ஆயிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ட்ரையில் ஊற்றிடலாங்க. அப்படியே ட்ரையில் மாற்றிடலாம். கொஞ்சம் கூட நமக்கு அடி பிடிக்காமல் ஒட்டாமல் சூப்பராக கிடச்சிருக்குங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு கப்பு ரவை வச்சு நம்ம ஸ்வீட் பண்ணியாச்சுங்க. ரொம்ப எளிமையான முறையில் ஈஸியாட்டு பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக கிடைக்குங்க. காசு கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிட்றது பெருசு இல்லை, ஆரோக்கியம் இருக்காது. அதனால் வீட்டில் வந்து நம்ம ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிட்லாம். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிடலாங்க. சூப்பராகிட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. அப்படியே இருக்கட்டுங்க, ஆறட்டும். நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஹவர் ஆயிடுச்சுங்க. ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே எடுத்து நம்ம ஒரு கட்டிங் போர்டில் வச்சு, கட்டிங் போர்டில் இல்லாட்டா பிளேட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓரத்தில் அப்படி இலக்கி கொடுத்துடணுங்க. நம்ம இலக்கியதை நிற்கி இருந்தாலும் சைடில் கொஞ்சம் அப்படி இலக்கி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்குங்க. இந்த மாதிரி ஒரு கட்டிங் போர்டில் தட்டிடலாம். அப்படியே வந்துருச்சுங்க. நமக்கு சூப்பராக வந்துருச்சு பாருங்க. சூப்பரான ரவா மைசூர் பாக்கு ரெடிங்க. அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே கட் பண்ணிடலாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் கடைகள்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள், மைசூர் பாக்கு கட் பண்ணி அந்த மாதிரி கட் பண்ண போகிறேன். சேஃப் ஒன்று போல் வரணுங்க. சூப்பருங்க. ஒவ்வொரு பீஸாட்டும் நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. அருமையான சுவையில் நம்ம எளிமையாகவும் வீட்டிலே செஞ்சாச்சுங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு, ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு. புத்தாண்டு வருது, தமிழ் புத்தாண்டு. அதுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு அசத்துக்கங்க. எம்மி எம்மி ஸ்வீட் ரெடி. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. பார்க்கையிலே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அதை விட டேஸ்ட்டாக இருக்கும்.
ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். மைசூர் பாக்கை உடச்சி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்குன்னு. அவ்வளோ ஒரு அருமையாக கிடச்சிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் நம்ம ரவா மைசூர் பாக் பண்ணியாச்சு. அடேங்கப்பா, வெயில் கடுமையான வெயிலுங்க. சென்னையில் கொளுத்துன்னு கொளுத்துதுங்க. உங்கள் ஊர்லலாம் வெயில் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மசாலா அரைக்கிறதுக்கு கூழ் வடம் விடுறதுக்கெலாம் கடுமையாட்டு வெயில் அடிக்குங்க. இந்த வெயிலில் ஊற்றுனீங்கன்னா ஒரே நாளையில் நல்லா காஞ்சிரும். மசாலா அரைச்சி வைக்கவங்களாம் அந்த வெயிலில் காய போட்டு அரைச்சி எடுங்க. சூப்பராக காஞ்சிருங்க. பயங்கர வெக்க வீட்டில் இருக்க முடியல. ஸ்வீட் சூப்பராக பண்ணியாச்சு. புத்தாண்டு வருது, தமிழ் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு அசுங்க. சூப்பராக கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.